In this video, எட்கர் ஏ கெஸ்ட் எழுதிய டோன்ட் குவிட் போமுடைய ஈஸியான சம்மரியை இந்த வீடியோவில் ஸ்டான்ஸ் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். டோன்ட் குவிட் அப்படின்னா எவ்வளவு முயற்சிகள் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. தோல்விகள் வரும், கவலைகள் வரும், எது வந்தாலுமே நம்ம எதை நோக்கி டார்கெட் பண்ணி லைஃப்பை நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதை கைவிடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஸோ எப்படியெல்லாம் லைஃப்பில் பிரச்சனைகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி நம்ம விட்டு விடாமல் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அந்த லட்சியத்தை விடாமல் ட்ராவல் பண்ணணுங்கிறத இந்த போ மூலமாக சொல்கிறாரு. When things go wrong as they sometimes will, when the road you are runs all uphill, when the funds are low and the debts are high, and you fail but you have to say, when care is pressing you down a bit, rest if you must but don't you quit அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. இதனுடைய சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். They remind us to keep going during hard times. நம்ம நிறைய கஷ்டங்கள் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ கஷ்டமான நேரங்கள் வந்தாலும் அதை பார்த்துட்டு பயந்து பின்வாங்கக்கூடாது, பயந்து ஓடக்கூடாதுன்னு சொல்கிறார். They acknowledge that life can be tough. இவர் என்ன சொல்கிறாருன்னா, லைஃப் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். லைஃப்னாலே ரொம்ப பிரச்சனைகள் அடங்கியது தான். ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பேர்டன்ஸ் ஆர் மென்ஷன். ஃபினான்சியலாக நிறைய கடன்கள் இருக்கும், கடனை கட்டுறதுக்கு வட்டி அதிகமாக இருக்கும், நம்மளோட வருமானத்துக்கு அதிகமாக நம்ம கடன் வாங்கலாம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாரு. இட் இஸ் ஓகே டு ரெஸ்ட் வென் நீடட். அதே மாதிரி உழைச்சி கொண்டே இருக்கிறோம், சில நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், அது தேவை தான் அப்படிங்கிறாரு. பட் வி ஷுட் நெவர் கிவ் அப். ஆனால் கம்ப்ளீட்டாக நம்ம ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது. ரெஸ்ட் இஸ் நெசரி, பட் இது அதிகமாக இருக்கக்கூடாது, உழைத்து கொண்டே இருக்கணும்னு சொல்கிறார். வி ஷுட் நெவர் கிவ் அப். நம்ம எதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குமோ அதை அடையிற வரைக்குமே நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். த மெசேஜ் ஹைலைட்ஸ் ரெசைலன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன். ஒரு விடாமுயற்சியோடு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறார். வி ஷுட் ஸ்டே பாசிட்டிவ் ஈவன் வென் லைஃப் இஸ் டிஃபிகல்ட். கீப் புஷிங் ஃபார்வர்ட் நோ மேட்டர் வாட். எப்போதுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அதையெல்லாம் நம்ம கண்டுக்காமல் பாசிட்டிவாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். Life is square with its twists and turns, as every one of us sometimes learns, and many a fellow turns about when he might have won had he struck it out. Don't give up though the pace seems slow, you may succeed with another blow. இப்போ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் வித் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போதே ரோட்டில் நிறைய மேடு பள்ளம் இருக்கும், அது எல்லாமே கடந்து தான் நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிறோம். அந்த மாதிரி லைஃப்பில் மேடு பள்ளங்கள் இருக்கும். ஒரு நாள் சோகமாக இருப்போம், மறுநாள் சந்தோஷமாக இருப்போம், மறுநாள் பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சந்தோஷமான நாட்கள் நம்ம பார்ப்போம். இப்படியெல்லாம் இருக்கும். வி மே ஃபேஸ் அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ். நம்மளால் பிரச்சனையை சமாளிக்க முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம சக்தி இருக்காது, ஆனால் அந்த பிரச்சனைகளை நம்ம மீட் பண்ணோம், ஆனால் அதையெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். தீஸ் சேலஞ்சஸ் கேன் மேக் அஸ் வாண்ட் டு கிவ் அப். ஆனால் இந்த சேலஞ்சஸ் பார்க்கும்போது உங்களை துரத்தி விடும், ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் விடாமுயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை எதிர்த்து போராடி போகணும்னு சொல்கிறார். த மெசேஜ் என்கரேஜஸ் அஸ் கீப் கோயிங். போய்கொண்டே இருக்கணும், யாருக்குமே எதற்காகவுமே நின்றக்கூடாது, முன்னோக்கி போய்கொண்டே இருக்கணும்னு சொல்கிறார். வி ஷுட் நாட் லூஸ் ஹோப். நம்ம நம்பிக்கையை கைவிடக்கூடாது. ஈவன் ஸ்லோ ப்ராக்ரஸ் ஸ்டில் ப்ராக்ரஸ். நீங்கள் வேகமாக போகிறத விட மெதுவாக போகிறதே அதுவும் ப்ராக்ரஸ் தான். ஸ்லோவாக போனாலும் வேகம் போனாலும் நம்ம அந்த குறிப்பிட்ட லட்சியத்தை கண்டிப்பாக அடைவோம். சக்ஸஸ் மைட் பி க்ளோஸ் ஈவன் இஃப் யூ டோன்ட் see it. நம்ம ஸ்லோவாக போகிறோம், ஆனால் சக்ஸஸ் பக்கத்தில் வந்துடும். சக்ஸஸ் தூரமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். ஸ்லோவாக போனாலும் கூட சக்ஸஸ் சம்டைம் நம்ம அடைஞ்சிருந்தோம். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்படியாவது வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்படியே உட்காந்துடக்கூடாது. அதை நோக்கி ஸ்லோவாக கூட நம்ம போய்கொண்டே இருக்கணும். ஸ்டே டிட்டர்மின் நோ மேட்டர் ஹவு ஹார்ட் இட் கெட்ஸ். ஆனால்
எவ்வளோ கடினமான நேரங்கள் வந்தாலும் அந்த லட்சியமான அந்த பாதையை ரீச் ஆகிற வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கணும்னு சொல்கிறார். ஆல்வேஸ் கிவ் இட் another ட்ரை. இன்றைக்கி இல்லை நாளைக்கு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். இன்றைக்கி முயற்சி பண்ணி தோத்துட்டேன்னு உட்காந்துடக்கூடாது. நாளைக்கு இன்னொரு முயற்சி பண்ணணும். அப்படியே முயற்சி பண்ண நம்ம அந்த டார்கெட்டை ரீச் ஆகும்னு சொல்கிறார். அப்புறம் தேர்ட் ஸ்டான்ஸை சொல்கிறாரு. Often the goal is nearer than it seems to a faint and a faltering man. Often the struggler has given up when he might have captured the victor's cup, and he learned too late when the night came down how close he was to the golden crown. இப்போ இந்த சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அந்த ஸ்டான்ஸா உடைய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். த லைன் ஸ்ட்ரெஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாட் கிவிங் அப். எதற்காக நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது? ஒரு செயலை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த லட்சியத்தை அடைய ஆசைப்பட்றீங்க, ஆனால் விடாமுயற்சியை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு முயற்சியை விடக்கூடாதுங்கிற அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, வி மே பி க்ளோசர் டு அவர் கோல் தேன் வி திங்க். நம்ம நினைக்கிறத விட நம்ம அந்த லட்சியத்துக்கு பக்கத்தில் போயிருப்போம். சம் பீப்புள் கிவ் அப் ஜஸ்ட் பிஃபோர் ரீச்சிங் சக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ஒரு நாள் படிக்காமல் விட்டுருப்பான். என்ன நினச்சிப்போ நல்லா படிச்சுட்டேன், அதனால் மார்க்கு 500 மார்க் வரும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் மார்க்கு 500 மார்க்கு வாங்க நினச்சிருப்பேன். அன்றைக்கி நான் 490 மார்க் எடுத்திருப்பான். இப்போ எந்த நாள் படிக்காமல் அந்த நாள் அவன் படிச்சிருந்தா 500 தொட்டிருந்துருக்கலாம். ஸோ அதனால் தினமும் படித்து கொண்டே இருக்கணும். நேற்று வரைக்கும் நல்லா படிச்சுட்டேன், இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. விடாமல் படித்து கொண்டே இருக்கணும். அன்றைக்கி நீங்கள் படிக்காமல் விட்டுருக்கீங்க, அதனால மார்க் 10 மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். Some people give up just before reaching success. They later regret quitting too soon. அப்போ நீங்கள் ஃப்யூச்சர் நினச்சி வைப்பீங்க, ஐயோ அன்னைக்கு நம்ம படிக்க மட்டும் ஒரு நாளும் 10 நாள் படித்தோம், அந்த ஒரு நாளும் நம்ம படிச்சிருந்தா 500 மார்க் வந்திருக்கலாமேன்னு நீங்கள் அப்போ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரெக்ரெட்னா வருத்தப்படுறது. மெசேஜ் ரிமைன்ஸ் அஸ் டு கீப் புஷிங் ஃபார்வர்டு, சேலஞ்சஸ் அ பார்ட் ஆஃப் த ஜேர்னி. நம்ம வரும் ஒரு பஸ்ஸு ரோடில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் அந்த பஸ்ஸு ட்ராவல் பண்ணிட்டு அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகுது. வி நெவர் நோ ஹவு க்ளோஸ் வி ஆர் டு சக்ஸஸ். ஆனால் நமக்கு தெரியாது இப்போ வெற்றி அடைவோம், வெற்றி எவ்வளவு தூரத்தில் இருக்குது, எவ்வளோ பக்கத்தில் இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் முயற்சியோடு போய்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார். ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் கீப் ட்ரையிங். நெக்ஸ்ட்டு சொல்கிறாரு, சக்ஸஸ் இஸ் ஃபெயிலியர் டர்ன்ட் இன்சைட் அவுட், த சில்வர் டிண்ட் ஆஃப் த clouds ஆஃப் டவுட். And when you never can tell how close you are, it may be near when it seems afar. So stick to the fight when you are hardest hit. It is when things seem worst you must not quit. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். Success often comes afar after failure and doubt. Success often comes after failure and doubt. Success யாருக்கும் வரும்னா, வாழ்க்கையில் ரொம்ப அடி வாங்கி தோல்வி அடைஞ்சவங்களுக்கு சக்ஸஸ் வரும். சக்ஸஸ் உடனே கிடைக்காது யாருக்குமே. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் யாருக்கும் கிடைக்காது. சக்ஸஸ்க்கு முன்னாடி, அதை வெற்றிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தோல்விகள் இருக்கும், நிறைய உழைச்சிருப்பாங்க, நிறைய தூக்கங்களை இழந்திருப்பாங்க, சாப்பாடை இழந்திருப்பாங்க, உறவினர்களை இழந்திருப்பாங்க. ஸோ சக்ஸஸ் அடையணும்னா இப்படி தான் அடையணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நிறைய தியாகங்களை அடைஞ்சிருப்பாங்க. We can't always tell how close we are to our goals. ஆனால் நம்மளால் தெரியாது எவ்வளோ தூரம் நம்ம கோல் ரீச் ஆகிட்டுமான்னு தெரியாது. நம்மளுடைய கோல் என்ன, கம்ப்ளீட்டாக வெற்றி அடைஞ்சிட்டுமா வாழ்க்கையில் யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் சாகுற வரைக்கும் முயற்சி பண்ணி உழைத்து கொண்டே இருக்கணும். சக்ஸஸ் மே சீம் afar பட் குட் பி நியர். நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஐயோ வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பக்கத்தில் தான் இருக்கும். நாளைக்கே என்ன ஆயிடலாம், நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம், பக்கத்தில் இருக்கும். ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியாது, நம்மளால் முயற்சி அடைய முடியாது, அதுக்கப்புறம் நம்ம இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம், பக்கத்தில் தான் இருக்கும். த மெசேஜ் என்கரேஜஸ் அஸ் டு கீப் கோயிங், டோன்ட் கிவ் அப் எஸ்பெஷலி டியூரிங் ஹார்ட் டைம், ஸ்டே ஸ்ட்ராங் வென் திங்ஸ் கெட் டஃப், டிஃபிகல்ட் மொமெண்ட்ஸ் ரிக்வயர் ரெசைலன்ஸ், கீப் ஃபைட்டிங் அண்ட் டோன்ட் குவிட் அப்படின்னு சொல்லி இந்த போ மூலமாக அழகாக டோன்ட் குவிட் அப்படிங்கிற டைட்டிலில் இந்த போயிட்டு எழுதியிருக்கிறாரு.